எடுத்து வாசிங்க. சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். செய்தியோட தலைப்பு என்ன? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. செய்தியை எடுத்துட்டு நான் படுத்திருக்கும் பொழுது அநேக பாரங்கள் இருதயத்துல, அநேக பாரங்கள் வருது. ஆண்டவரே, எனக்கு மிஞ்சின பாரமா தெரியுது அப்ப இந்த காரியம் எல்லாம், எப்படி இந்த பாரமெல்லாம் விட்டு நீங்க போகுது, எனக்கு ஒண்ணுமே புரியல சப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டு சொன்ன வார்த்தை இது, உன்னோட பாரத்தை எல்லாம் என் மேல வச்சிருப்பா, நான் உன்னை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டு பேசுவாரு. நீங்களும் கூட இந்த வார்த்தை அநேக பாரத்தோடு வந்திருக்கலாம். எனக்கு அநேக பாரங்கள் பாஸ்டர், வியாதிங்கிற பாரம் இருக்குது, கரணங்கிற பாரம் இருக்குது, சூழ்நிலை எல்லாம் எனக்கு எல்லாமே தலைகீழா மாறி இருக்கிற பாரம் இருக்குது. இன்னைக்கு அநேக பாரத்தை இந்த வார்த்தையை கேட்கிறேன். ஆண்டு சொல்றாரு, பாரத்தை உங்க மேல வைக்காதீங்க, நிச்சயமா அந்த பாரமே நம்மளை அழிச்சிடும். அப்ப பாரத்தை கர்த்தர் மேல வச்சிருங்க. உங்களை நீதிமான ஒருபோதும் அவரு தள்ளாட விட்டார், ஒருபோதும் உங்களை தள்ளாட விடவே மாட்டார். இன்னைக்கு அநேகர் நீ தள்ளாடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல பாரத்தை வைக்காததான் காரணம். பாரத்தை உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிறீங்க. என்னுடைய கஷ்டத்தை என்னோட உனக்குள்ளே வச்சுக்க போய்தான் இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் அப்படி தள்ளாடி அலைகிறீங்க. என்ன செய்வதுன்னு புரியல, இந்த கவலை எப்படி மாறுன்னு தெரியல, இந்த பிரச்சனை என்னைக்கு தீரப்போகுதுன்னு தெரியல, இந்த நெருக்கடி என்னைக்கு மாறுன்னு தெரியலன்னு சொல்லி தேவப்பிள்ளையில கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. எடுத்து வாசிங்க. யோனா 2 அதிகாரத்துல 2 வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எனக்கு உண்டான நெருக்கத்துல உங்களுக்கு அநேக பாரங்கள் வரும் பொழுது, அநேக நெருக்கங்கள் வரும் பொழுது, நீங்க அந்த நெருக்கத்துல எந்த மனுஷனோட உதவி நாடக்கூடாது, எந்த மனுஷனோட உதவி நாடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, ஒரு வேளைக்கு நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்றீங்க, அப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கத்தான் முடியும். உங்க பாரத்தை மாற்ற கத்தரா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. உங்க பிரச்சனை வருதுன்னா நீங்க கட்டாயம் எனக்கு போன் பண்ணி சொல்லணும். நான் உங்களுக்காக பாரத்தோடு கூட நானும் ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் ஜெபிக்க வேண்டும். உங்க பாரத்தை மாற்ற, லகுவாய் மாற்ற இயேசுவா மட்டும்தான் முடியும். எவனாலையும் உங்க பாரத்தை மாற்ற முடியாது. உங்க பாரத்தை நான் சுமக்க முடியாது, என் பாரத்தை நீங்க சுமக்க முடியாது. நான் பாரத்தில சுமந்த தேவ ஆட்டுக்குடி வச்சிருக்காரு, அவர் தான் பாரத்தை சுமக்க முடியும், பாரத்தை மாற்ற முடியும். அப்ப உங்களுக்கு உண்டான நெருக்கத்துல நீங்க கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடுறது. ஒரு நெருக்கம் வருது, ஒரு பாரமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடுறது. ஏசப்பா, இந்த பாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த நெருக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். அதே நீங்க எபிரேயர் 12 அதிகாரத்துல 1 வசனம். 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். கவனிங்க, நமக்கு பாரமான யாவையும் நம்ம எல்லாம் ஒதுக்கிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், தேவ சமூகத்தை தேவன்கிட்ட மட்டும்தான் வந்து பாரத்தை சொல்லணும். ஆண்டவே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கிறேன், இந்த பாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கப்பா, அந்த பாரத்திலேயே வாழ்க்கை அழிஞ்சிருமோ, இந்த கவலையிலேயே நான் ஒரு வேளைக்கு புலம்பியே இறந்துடணும். சரி, பாத்தீங்கன்னா ஒரு பாரம் வரும்போது சில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அவங்களுக்கே தெரியாது. தன்னாப்புல அழுவாங்க, தன்னாப்புல பேசுவாங்க, எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை பிசாசு உண்டாக்கிடுவான். அப்ப பாரமா யாவட்டும் நம்ம ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே, உம்மால பாரத்தை மாற்ற முடியும், உம்மால பிரச்சனையை தீர்க்க உம்மால மட்டும்தான் முடியும், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மட்டும்தான் நீங்கள் நான் போய் கூப்பிட வேண்டும். அப்பதான் பாரத்தை மாற்றவரால முடியும். எடுத்து வாசிக்கல மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்துல 28 வசனம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கவுனி ஆய சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள், நான் என்ன செய்வோம், பாரம் சுமக்கிறவர்கள் தான். பாரம் நமக்கு வரும். இன்னைக்கு யாருமே பாரம் இல்லாம மனுஷன் யாரும் இல்லை. எனக்கு ஏதோ ஒரு பாரம் இருக்கு பாஸ்டர். ஒரு வேலையை குடிச்சா பாரம் இருக்குது, பிள்ளைய குடிச்சா பாரம் இருக்குது, ஒரு திருமணத்தை குடிச்சா பாரம் இருக்குது, குழந்தைய குடிச்சா பாரம் இருக்குது, அநேக தேவையை குடிச்சா பாரம் இருக்குது. இப்படி அநேக பாரங்கள் இல்லாம மனுஷன் யாரும் இல்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், அவர் தான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியும். உங்களுக்கு பாரமான சூழ்நிலைகள்ல ஒரு மனுஷன் பேசினா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குன்னா, வரக்கூடிய நாட்கள்ல இந்த மனுஷனே பெரிய நமக்கு பாரமா மாறிடுவான். நீ யாரோட தயவு இந்த மனுஷன் போய் சொன்னா கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க, கடைசி நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க, கூட வருவாங்க நினைக்கக்கூடிய மனுஷனே நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல பாரமா மாறிடுவாங்க. பிசாசு அப்படி பாரமா மாத்திடுவான். அதனால நமக்கு எந்த மனுஷனுடைய மனுஷன் சூழ்நிலைகள் எந்த மனுஷன் போய் சொல்லாதீங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த பாரம் இருக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களே, எனக்கு உதவி செய்யுங்களே, இந்த கூட வாங்களே அப்படின்னு யாரையுமே நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நம்புங்க, அவர்தான் இளைப்பாறுதல் உங்களுக்கு எனக்கு உண்டாக முடியும். அதை நீங்க எடுத்து படிங்களே. சங்கீதம் 31 சங்கீதம் 18 வசனம். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. கவனிங்க, கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இன்னைக்கு பாரங்கள், அநேக பாரங்கள் மனுஷனுக்கு வர்றது உண்டு. சில மனுஷனுடைய வார்த்தைகளாலே நமக்கு பாரம் அதிகமாயிரும். பார்த்துருக்கீங்களா? நம்முடைய கடனுடைய பேச்சு நம்ம பெரிய பாரத்தை உண்டாக்கிடும். நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை நம்ம ஒழுங்கா வட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வட்டி கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா திடீர்னு பேச்சு வேற மாதிரி இருக்கும். சிலருடைய பேச்சுகள் பத்தி நமக்கு பெரிய பாரத்தை உண்டாக்கிடும். இவங்கெல்லாம் அப்படி பேசிட்டாங்களே, இவங்கெல்லாம் நம்மளை பாவப்படுத்திட்டாங்களே, அநேக பாவங்கள் நமக்கு இருந்தாலும் நம்ம நம்பின மனுஷங்க இப்படி பேசிட்டாங்களே, அந்த பாரம் நமக்கு பெரிய பாரமா நமக்கு மாறிடும். அப்படிப்பட்ட உதடுகள் எல்லாம் கட்டப்படும் என்று ஆண்டு சொல்றாரு. அதே சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனம். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். கவனிங்க, உங்களுக்கு எனக்கும் அநேக துன்பங்கள், அநேக பாரங்கள், அநேக நெருக்கங்கள் வரும். ஆனா ஆண்டு சொல்ற எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனால மட்டும்தான் முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த சூழ்நிலையும் முடியாது. அப்ப நீங்க யாருக்கு பெரிய பாரம் வந்துச்சு, யாருக்கு விரோதமா யார் பேசினா, கர்த்தர் எப்படி அதெல்லாம் பாதுகாத்தார் அப்படிங்கிறத நீங்க செய்தியா பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். பாத்தீங்கன்னா நீங்க வாசிச்ச சங்கீதம் 55 சங்கீதத்தை மொத்தம் 23 வசனங்கள் இருக்குது. சங்கீதம் 55 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 23 வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு சங்கீதத்திலையும் பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் தாவீது எழுதும் பொழுது ஒவ்வொரு சங்கீதமும் அது பெரிய ஒரு பின்னாடி ஒரு பெரிய அதுக்கு உண்டான ஒரு கதைகள் இருக்கும். சம்பவத்தோட சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது. இந்த சங்கீதத்துக்கு பிறகுமே பின்னாடி ஒரு பெரிய ஒரு காரியத்தோடு தான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தை எழுதுறாப்புல. அப்ப அதுல மூன்றா பிரிக்கலாம். அது ஒரு சங்கீதத்தோடைய விளக்கத்தோடைய பாத்தீங்கன்னா நீங்க 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் முடிய நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. படிக்க நேரம் இருக்க, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் நான். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் முடியக்கூடிய வசனங்கள் தான் அதில் நடந்த சம்பவத்தை தான் சங்கீதம் 55 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறாப்புல. நீ வீட்டிலேயே படிச்சு பாருங்க. அதுல நம்ம 3 பகுதியா பிரிச்சு தான் பார்க்க போறோம். முதல் சங்கீதம் 55 சங்கீதத்தை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். அதுல 3க்கும் தலைப்பு கொடுக்கிறோம். முதல் தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு ஆபத்தான சூழ்நிலைகளில தாவீது பத்தி தேவனுக்கு செய்த விண்ணப்பம், அதுதான் அந்த 11 வசனங்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே சங்கீதத்துல தாவீது பத்தி தனக்கு விரோதமா எழும்பின எதிரியை குறிச்சு தேவனிடத்துல பண்ணக்கூடிய அங்கலாய்ப்பு ஜபம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த 3 காரியமா இன்னைக்கு பார்த்து நம்ம செபிக்க போறோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் தான். கவனிய இந்த முதல் சங்கீதம் 55 1 to 17 முடிய வசனங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதத்தோடைய
முக்கியமான அந்த பின்புலத்தை நம்ம சுருக்கமா நான் சொல்லி முடிச்சாரேன். நான் பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் முடிய சொல்லப்பட்ட காரியத்தை நான் சுருக்கமா சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா தாவீதுடைய மகன் பாத்தீங்கன்னா அப்சலோம், தாவீதுடைய மகன். தாவீதுக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது கிட்டத்தட்ட 7 மனைவிகள். கவனிங்க, தாவீது எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? 7 மனைவிகள், மறுமணி ஆட்டிகள் மொத்தம் 10, 17 அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மேலே தாவீதுக்கு மனைவிகளும் மறுமணி ஆட்டிகள் இருந்தாங்க. தாவீதுடைய மனைவியினுடைய ஒரு மகன் தான் அப்சலோம். அந்த அப்சலோம் பாத்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமா தான் மகனே தகப்பனுக்கு விரோதமா எழும்பிட்டான். விரோதமா எழும்பி விரோதியா மாறிட்டான். அது படிங்களே, சங்கீதம் 55:1 படிங்களே 17 வசனங்கள். இந்த 17 வசனத்தோட விளக்கத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப தாவீதுக்கு தன்னுடைய மகனாகிய அப்சலோமே விரோதமா எழும்பி விரோதியா மாறிடுறான். அப்ப தாவீது பாத்தீங்கன்னா அநேக யுத்தங்களை தேவபரத்தை செஞ்சிருக்கிறாப்புல, அநேகரை ஜெயமர்த்திருக்கிறாப்புல. அப்ப தன்னுடைய ராஜ்ய பார்த்து இருக்கக்கூடிய நாட்கள் நடந்த சம்பவம் தான் சம்பவம். அப்ப தாவீது கூட சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனாகிய அப்சலோம் கூட சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா கூட போய் சேர்ந்துடுறாங்க. அது அப்படித்தான் இருக்கும். யார்கிட்ட பணம் இருக்குதோ, பணம் இருக்கக்கூடிய மனுஷன் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பணங்கள் இருக்குமானால் அநேக மனிதர்கள் நம்ம தேடி வருவாங்க. நம்மகிட்ட பணம் இல்லை, ஒரு புகழ் இல்லை, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா அதே மனிதர்கள் பாத்தீங்கன்னா யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்ககிட்ட ஒட்டிக்குவாங்க போய். இதுதான் இன்னைக்கு உலகம். இன்னைக்கு இதுதான் உலகம். நீங்க உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருந்தா உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கும். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்க பிள்ளை உங்களை பார்க்காது. உங்களை நிச்சயமா உங்களை பார்க்கவும் செய்யாது, மதிக்கும் செய்யுது. அம்மாட்டி ஒண்ணும் இல்லை, அப்பாட்டி ஒண்ணும் இல்லை, அந்த அம்மா நாம ஏன் பார்க்கணும்? எங்க பொண்ணு உங்க பேர்ல ஒரு பெரிய காடு இருக்குது, ஒரு பெரிய வயல் இருக்குது, ஒரு 10-20 பவுன் நகை 50 பவுன் நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா மனுஷங்க உங்களை பார்ப்பாங்க. பெத்த பிள்ளையே உங்களை பார்க்கும். அதே உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப தாவீது கூட இருந்த சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய மகனோட போய் சேர்ந்துடுறாங்க. அப்சலோம் கூட சிலர் சேர்ந்துடுறாங்க. ஒரு சிலர் போய் மாறிடுறாங்க. அந்த ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா முக்கியமான மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீதுல கூட இருந்த ஒரு ஆலோசனைக்காரன். அவன் ஆலோசனைக்காரனா இருந்தான். அது மாத்திரம் இல்ல, அவன் பாத்தீங்கன்னா தாவீதோட நெருங்கிய அவருடைய அரண்மனையில பாத்தீங்கன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பு இருந்துச்சு. அவன் தோழன் தாவீது கூட இருந்து அவனுடைய சாப்பாடுல சாப்பிட்டவன். அப்படியா இருந்து அவன் ஆலோசனைக்காரன் பைபிள் சொல்லுது. அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய ஆலோசனை பத்தியா தேவ தூதனை போல தாவீதுக்கு அநேக முறை ஆலோசனை சொல்லியிருக்கிறான். அந்த மனுஷன் யாரும் தெரியுமா உங்களுக்கு? அகித்தோப்பேல். அவன் தான் வந்து தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். அப்ப அந்த ஆலோசனைக்காரன் எப்படி யார்கிட்ட மாறிட்டான் பாத்தீங்கன்னா தாவீது இருந்தவன், அவன் அரண்மனையில் இருந்தவன், தோழலா இருந்தவன் தாவீதுடைய மகன்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டான். அவன் சேர்ந்தது மாத்திரம் இல்ல, அவன் பாத்தீங்கன்னா சில காரியங்களை அவன் தன்னுடைய அப்சலோம் இருந்துகிட்டு தான் அப்பாவை குறித்து சில காரியம் தப்பா சொல்றான். என்ன மாதிரி காரியம் சொல்றான் அப்படிங்கிறது தான் அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட விண்ணப்பமா தாவீது சொல்றாப்புல. அப்ப தாவீது தன்னுடைய மகனை வந்து மகனுக்காக யுத்தம் பண்ணணும்னு அப்படின்னு நினைச்சிட்டு மகனை போய் யுத்தம் பண்றதா அப்ப சொல்லி மகன்கிட்ட ஏத்து நிக்காம காடுகள்ல, மலைகள்ல, குகைகள்ல போய் தான் தேசத்தை விட்டு ராஜாவை விட்டு ஓடி ஒளிகிறான். ஏன் ஓடி ஒளிகிறான் அப்படின்னா தேவையில்லை, தான் மகன்கிட்ட யாரும் யுத்தம் பண்ண முடியுமா? என் மகன் அவன்கிட்ட எப்படி யுத்தம் பண்ண முடியும்? நிச்சயமா யுத்தம் பண்ணா தாவீதுக்கு நிச்சயமா ஜெயம் கிடைக்கும். அதனால தன் மகனை யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய ஜீவனுக்காக தன் மகனை விட்டு யுத்தம் பண்ணாம தாவீது ஓடி போறான். இன்னைக்கு நீங்கள் நான் சில காரியத்தை விட்டு கர்த்தர் நம்மளை விட்டு விளக்காரு அப்படின்னா அது நன்மைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தான் மகனே தான் அப்பா விரோதம் எழும்புனால தாவீது தான் மகனுக்கு யுத்தம் பண்ண வேணாம் சொல்லி ஓடி ஒளிகிறான். அவன் ஓடி ஒளியும் பொழுது அப்சலோம் போய் சொல்றாப்புல, அந்த அரண்மனையில இருந்த ஆலோசனை சொல்ற சில ஆலோசனைகளை சொல்றான். இப்படியாவது தாவீதை பேர நார அடிக்கணும், தாவீத அழிக்கணும்னு சொல்லி தப்பான ஆலோசனைகளை என்ன செய்யறான்? தன்னுடைய தாவீதுடைய மகன் அப்சலோட சொல்றான். தப்பான ஆலோசனை சொல்லி தாவீது எங்க இருப்பாப்புல, எங்க பதுங்கி இருப்பாப்புல, எங்க இருப்பாப்புல, எப்படி அவன் அழிக்கலாம், அவன் கூட யார் இருப்பார் அப்படின்னு சொல்லி தன் மகன்கிட்டயே தன் அப்பனை குறிச்சான தப்பான சில ஆலோசனைகளை சொல்றான். சொல்லிதான் அவர் ராஜாவா இருக்கிறான். தன் மகனே தனக்கு விரோதம் எழுப்பிட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை விடுத்து தன் நாட்டை விட்டு ஓடி ஒளிகிறான். அப்ப அப்சலோம் பாத்தீங்கன்னா தன்னை வந்து ராஜாவா கருதி கொள்றான். பாத்தீங்கன்னா துரு ஆலோசனைகளை கேட்கிறான். கேட்டுட்டுதான் ஆபத்தான சூழ்நிலைகள்ல தான்
சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி செபிக்கிறான். அதுதான் இந்த 11 வசனங்கள். மீகா 7:6 படிங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. கவனிங்க, மனுஷ சத்துருக்கள் யாரு? அவன் சொந்த வீட்டாரே சத்துரு. அல்லேலூயா. சொந்த வீட்டாரே சத்துரு. அப்ப தாவீது சத்துருவா யாரு மாறினா? தான் மகனே சத்துருவா மாறிட்டான். என்ன மாதிரியான ஆலோசனை சொன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அப்ப படிக்கும் போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. சங்கீத செய்தி எடுக்கும் பொழுது எனக்கா செய்தி மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஆண்டு பேசுன மாதிரி இருந்துச்சு. அப்படியே என் லைஃப்ல இப்ப வரை நடக்கக்கூடிய சம்பவம் அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன ஆலோசனை அந்த அந்த தாவீதுடைய ஆலோசனை சொன்னா அப்படின்னா, தன் மகன்கிட்ட போய், நீங்க பத்தின தாவீது இந்த மாதிரி இடத்துல இருந்து எப்பப்ப கிளம்புவாரு, எப்பப்ப போவாரு, எங்க பதுங்கிருப்பாருன்னு நான் சொல்றேன். தாவீதை நீ கொன்னு அழிச்சிரு. அப்பாவே பிள்ளைக்கு சொல்றாப்ப அப்பா அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனைக்காக சொல்றாப்புல. அது மாத்திர தாவீதோட மறுமனை ஆட்டினோடு போய், நீ அரண்மனையில உப்பரிகளை பாத்தீங்கன்னா நீ பொது இடத்துல நீ தவறா பிரவேசி, தவறான காயில போய் அப்பாவுடைய அப்படின்னு அவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் அம்மாட்டியே போய் தவறா இருக்கிற மாதிரி தப்பா துரு ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா அப்சலோம் அந்த மாதிரி சொல்றாப்புல. அவ சொல்லும் பொழுது இந்த வார்த்தைய தாவீதுடைய மகன் கேட்கிறாப்புல. இந்த வார்த்தை இப்படிப்பட்ட துரு ஆலோசனைகளை தன் மகன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தோழன், தன்னுடைய அரண்மனையில் இருந்த தன்னுடைய அரண்மனை விசாரிப்புக்காரன், ஆலோசனைக்காரன் பார்த்து இப்படி சொல்லி அதை கேட்டு தாவீது மனம் உடஞ்சிருச்சு. ஆண்டவரே, என் பிள்ளையே எனக்கு விரோதமா எழும்பி இருக்குது, என்னுடைய மறுமணியாளர் கூட தவறா இருக்க சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கிறானே, அவன் எப்படி எல்லாம் நேசிச்சேன். அப்ப தேவப்பிள்ளையில ஒரு மனுஷனுக்கு தான் வீட்டாலே சத்துரு. இன்னைக்கு ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனுக்கு சத்துரு எப்படின்னா, சத்துரு பாத்தீங்கன்னா வேற இப்ப ரோட்ல போக திட்டினா அவங்களுக்கு தெரியாது. இதே வீட்டுல கூடிய அம்மாவை திட்டுச்சுன்னா அந்த வார்த்தை நம்மளை காயப்படுத்தும். அப்பா திட்டினாலும் நம்ம அதை காயப்படுத்தும். தாவீதோட இறுதியை உடஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை எனக்கு விரோதமா எழும்பி இருக்குது, அது மாத்திரமல்ல எனக்கு விரோதமா எழும்பி பகையாளியா மாறி இருக்குது, என் ஜீவனுக்காக பயந்து ஓடி போய் நான் வகையில ஒளிஞ்சிருக்கிறேன், ஏன் மறுமனையாட்டியோடு சேர்ந்து இவ தவறா இருக்க வேண்டும் என்று துரு ஆலோசனை சொல்லிட்டானே சொல்லி என்னுடைய அந்த அரண்மனைக்காரனை குடிச்சு தன் பிள்ளைய குடிச்சான கவலை நான் தாவீது இறுதியை உடைஞ்சு போச்சு. இன்னைக்கும் கூட சொந்த குடும்பம் கூட உங்களை பயக்கலாம். என் அம்மாண்ட பேசலையே பாஸ்டர், என் அப்பாண்ட பேசல, என் சகோதரி எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான், என் சகோதரி எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான், இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்க, இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் செய்வாங்க நினைச்சு கூட நான் பார்க்கல. தாவீது நினைக்கல, என் பிள்ளையே எனக்கு விரோதமா எழும்புவான்னு சொல்லிட்டு பிள்ளைய அழிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் ஜீவனுக்காக பயந்து தாவீது ஓடுனாப்புல. அந்த 11 வருஷங்கள் அதுதான் வேதனையா தாவி சொல்றாப்ப கத்திரிடத்துல அவனுடைய ஆபத்தை குடிச்சு சொன்ன விண்ணப்பம் இது. அப்ப சொந்த குடும்பம் தான் பைபிள் வீட்டாரே ஒரு சத்துரு. சத்துரு எங்கிருந்து வர மாட்டான், வீட்லயே இருந்து வருவான், வீட்லயே இருந்து சத்துரு வருவான். தாவீது தான் மக மூலியம் வந்ததை போலதான் பார்த்தீங்கன்னா பிசாசு நம்ம சொந்த குடும்பத்து மூலியமா பிசாசு வரும். நீங்களும் கூட அநேக பாகத்துல கூட தாவீதை போல என் சொந்த குடும்பமே எனக்கு பகையா இருக்கு பாஸ்டர், என் தம்பிகிட்ட பேசுறது கிடையாது, என் அம்மாட்ட பேசுறது கிடையாது, என் தங்கச்சியை பேசுறது கிடையாது, ரோட்ல பார்த்தா கூட கண்டுக்காம யாரோ போறாங்க அடிச்சுட்டு போறாங்க பாஸ்டர். அப்ப சூழ்நிலைகள் நீங்க வந்திருக்கலாம். தாவீதை போல மனம் உடஞ்சு போய் நீங்க வந்திருக்கலாம். அதே நீங்க அடுத்து படிங்களே 12-21 வசனங்கள். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். என்ன பேரு? அகிதோப்பில். ஏன்னா தோழன் அவன், என் வழிகாட்டியா இருந்தான். ஆண்டவே சத்துருவான பிரச்சனை இல்லப்பா, என் தோழன், என் வழிகாட்டி, என் கூடயே இருந்தவன், என் அரண்மனையில இருந்தவன், அநேக ஆலோசனை சொன்னவன், அவனே ஆண்டவரே எனக்கு விரோதியா, என் விரோதி தாவீது விரோதமா விரோதிகள் எழும்பும் பொழுது தேவன் நோக்கி அங்கலாய்ப்போடு கொண்டு வார்த்தை சொல்றாப்ப தாவீது. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போனோம். நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்காப்புல. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்கள் ஆக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் கொள்ளாங்கு இருக்கிறது. கவுனியா,
கவனிய பொல்லாங்கு கூட இருந்தவனுக்கு என்ன இருந்துச்சு? பொல்லாங்கு வந்துருச்சு. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். கவனிய தேவ பிள்ளைகளே, சொந்த குடும்பமே உங்களுக்கு விரோதமா எழும்புது அப்படின்னா அவங்க உள்ளுக்கு யாவது இருக்கா? பொல்லாங்கா யார்? பைபிள் சொல்லி பொல்லாங்க யார் தெரியுமா? பொல்லாங்கன்னா பிசாசு. பிசாசு வந்தாதான் அவங்க நமக்கு விரோதமா எழும்புவாங்க. அப்ப அப்சலோமுக்குள்ள என்ன வந்துச்சு? துர் ஆலோசனைகள் யார் மூலியமா வந்துச்சு? அவன் கூட இருந்த வேற அரண்மனை வழிகாட்டி மூலியமா தான் தன் மகனுக்குள்ள வந்துச்சு. அப்பாவையே அழிக்கணும்னு சொல்லி எண்ணம். பொல்லாங்கன் உள்ள வந்துட்டானா அப்படித்தான் நம்ம புத்தி மாறும். நம்ம அறியாம பேசுவோம், ஆண்டவர் தேட மாட்டோம், ஆயத்துக்கு வர மாட்டோம், பேச்செல்லாம் மாறும், செயல்பாடுகள் மாறும். அப்படித்தான் தாவீதுடைய மகன் மாறிட்டான். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். கவனிங்க, தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அந்தி சந்தி அப்படின்னா இரவு மகளா தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு விரோதமா எலும்பின சத்துரு இல்ல, ஆண்டவரே என்னுடைய பிள்ளை எனக்கு விரோதமா எழும்பி இருக்குது, என் வழிகாட்டியா ஒருத்தர் இருந்தான், என் தோழா இருந்தான், என் அரண்மனையில இருந்தான், எனக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான், இன்னைக்கு அவனே எனக்கு விரோதமா என் பிள்ளைகிட்ட போய் என்னை பத்தி இல்லாத காய்களை சொல்லி இன்னைக்கு விரோதமா எழும்பியிருக்கானே அப்படின்னு சொல்லி தாவீது தான் எதிரியை குடிச்சு கத்திரத்துல அங்கலாய்ப்ப கூட ஒரு வார்த்தையை சொல்றாப்புல. அவர் என் சத்தத்தை கேட்பார், திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடனே மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். கவனிய என்ன மாதிரி காரியத்தை இத்தனை சூழ்ச்சிகள்ல தன் மகனே தாவீதுக்கு விரோதமா எழும்பிட்டான். நான் கூட இருந்த வழிகாட்டியே தன் மகன் என்னை பத்தி என் பிள்ளைகிட்ட போய் தப்பான காரியம் சொல்லிட்டான். அப்ப என்ன மாதிரி அற்புதம் தேவன் செய்தா தெரியுமா? எதை நீ எடுத்து வாசிங்களே, 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம், ஒன்ன மட்டும் படிங்களே. அகித்தோப்பில் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய். கவனிய, இந்த அபியோப்பிலோடைய யோசனைய அப்சலோம் கேட்கல. ஏன் கேட்கல அது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அப்ப அப்சலோம் பத்தினா இவ சொல்லக்கூடிய ஆலோசனைகள் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பதற்கு செஞ்சுட்டா இன்னொரு மனுஷன் இல்ல பார்த்தா இதுல போட்டு எழுதப்பட்டிருக்கு, இன்னொரு மனுஷன் போய் அப்சலோம் கேட்கிறாப்புல, இந்த மாதிரி காரியம் நடக்குது. அப்ப இந்த ஊசாய் அப்படிங்கிற மனுஷன் போய் இந்த மாதிரி அபிதோப்பில் இந்த காரியத்தை சொன்னாப்புல, இந்த மாதிரி செய்யலாமா வேண்டாமா சொல்லி ஆலோசனை தாவீதுடைய மகன் கேட்கிறான். அந்த ஆலோசனை எல்லாம் வேண்டாம், நான் சொல்லக்கூடிய பாதைகள்ல நீ போ அப்படின்னு சொல்லி இந்த ஊசாயிர மனுஷன் தாவீதுடைய மகனாய் அப்சலோம் சில காரியங்களை சொல்லும் பொழுது அப்ப அந்த யோசனையை அவன் கேட்டுக்கிறான். தாவீதுடைய மகன் கேட்கிறான். அப்ப நான் சொன்ன யோசனைய அப்சலோம் கேட்கல அப்படின்னு சொல்லி அறிஞ்சிட்டு கீழே படிங்களே. தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். கவனி அலைய கரங்கால தட்டிடுவோமா? தேவைப்படலே, உங்களுக்கு விரோதமா யார் எழும்புறாங்களோ நிச்சயமா செய்வாங்க. பாத்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமா யார் எழும்புனா? தாவீது கூட இருந்தவன், வழிகாட்டியா இருந்தான், தோழா இருந்தான். தாவீது ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பேசல. தன் மகனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காடுகள் மலைகள்ல போய் ஒண்டி தேவ சமூகத்துல அணி செஞ்சு வேலையில கர்த்தரை நோக்கி முறையிட்டான். ஆண்டவரே எனக்கு விரோதமா எழும்பி இருக்குது என் மகா ஆண்டவரே, என் கூட இருந்த வழிகாட்டியா இருந்தவன் தான் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தை ராப்பகலா பாத்தீங்கன்னா ஆண்டு சமூகத்துல போய் முறையிட்டு செபிக்கிறான். ஆண்டு பாருங்க, தாவீது ஒன்றுமே செய்யல. தாவீது விண்ணப்பம் பண்ணிதான் ஜெபம் பண்ணான். நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம சொந்த குடும்பமே நம்ம பகையா இருக்கலாம். நீங்க ஒண்ணுமே பேசாதீங்க, ஒண்ணுமே கண்டுக்காதீங்க. நீங்க அந்தி சந்தி வேலையில தாவீத போல நீங்க மறைந்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, அமைதியா ஜெபம் பண்ணுங்க. அவங்க பத்தின தாவீது தான் மகன் அழிஞ்சு போகணும், எனக்கு விரோதமா எலும்பணும் அழியணும்னு சொல்லி அவன் ஜெபிக்கவே இல்லை. தன்னுடைய சூழ்நிலை நினைச்சு கண்ணீரோடு ஆண்டு சமூகத்தை ஜெபிச்சான். பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுதா, வீட்டு என்னுடைய யோசனைக்கு தாவீதுடைய மகன் அப்சலோம் கேட்கலன்னு தெரிஞ்சு நினைச்சுட்டான். நான் வீட்டுக்கு போய் அவன் காரியத்தை ஒழுங்குபடுத்தி அவனே நாண்டு கொண்டு செத்தான். அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தூக்கு மாட்டி அவனே செத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தாவீது ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு நீங்கள் நானும் கூட நம்ம தாவீதுக்கு அந்த மாதிரி அநேக ஆபத்துகள் வந்திருக்கலாம். இந்த ஆபத்து நேரத்துல தேவப்பிள்ளைகள் நீங்க நானும் செய்ய வேண்டியது தெரியுமா? முதலாவது கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். இந்த பாரம் வந்திருக்கே சப்பா,
இந்த கவலை வந்திருக்குப்பா, சூழ்ச்சிகள் வருது, போராட்டங்கள் வருது, நிந்தையான சூழ்நிலை வருதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவரத்துல மட்டும்தான் முறையிடணும், விண்ணப்பம் பண்ணணும். அப்ப உங்களுக்கு விரோதியா யார் இருக்காங்களோ யுத்தம் கர்த்தர் பண்ணுவாரு. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒரு யுத்தத்தையும் பண்ண வேண்டாம், ஒன்னும் பேசவே வேண்டாம், ஒன்னும் சொல்லவும் வேண்டாம். தாவீதுதான் பண்ணாப்புல. எனக்கு ஒரே மகன் எழும்புனா, என் கூட இருந்ததே மகன்கிட்ட போய் இல்லாத காரியத்தை சொன்னான். ஆனா அவனோட யோசனைய தாவீதின் மகன் கேட்கவே இல்லை. கேட்காது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு தானே போய் தாவீதோடு நான் கூட இருந்தேன், தோழனா பார்த்தான், அங்க வழிகாட்டியா இருந்தேன், ஆலோசனைக்காரனா இருந்தேன், அவனுடைய போஜனத்தை எனக்கு கொடுத்தான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு விரோதமா பேரை நான் அடிக்கணும், அவனுடைய மருமநாட்டியோடு கூட மகனை போய் தவறா இருக்க வேண்டும் என்று தப்பா துரு ஆலோசனை சொன்னது நிமித்தமா அவன் இருதயம் உடைஞ்சு குத்தப்பட்டு தேவைப்படுது அவன் வீட்டுல போய் அவனே தூக்கு மாடி செத்து போனான். இன்னைக்கு கூட உங்களுக்கு விரோதமா சொந்த குடும்பமே எழுந்திருக்கலாம். நீங்க ஒன்றுமே பேசாதீங்க, நீங்க மௌனமா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 22, 23 வருஷங்களே, 22, 23 வசனங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கவனிங்க, தாவீதுக்கு வந்த நெருக்கடியில யார்ட்டுமே தாவீது போய் புலம்பல. ஏன் ஆலோசனை பத்தினா அவன் போய் எனக்கு எழும்பிட்டான், என் பிள்ளை எழும்பிட்டான்னு சொல்லி யார்ட்டுமே போய் தாவீது சொல்லி புலம்பல. கத்திரத்துல விண்ணப்பம் பண்ணா, கத்திரத்துல அங்காய்ப்போடு வச்சான். ஆண்டவரே இப்படியே நடக்குதே சப்பா சொல்லிட்டு. அப்ப கர்த்தர் மேல தாவீது வச்சது நம்பிக்கை. தாவீதுக்கும் தான் கூட இருந்த விரோதியா எழும்புனா, தான் பிள்ளை தனக்கு விரோதமா எழும்புனா, தாவீது மலைகளில காடுகள்ல போய் இருந்து பத்தினா அந்தி சிந்தி வேலையில கர்த்தர் சமூகத்தை விண்ணப்பம் பண்ணினான். அதுக்கு தான் எதிரியை குறிச்சு கர்த்தரத்துல அங்காய்ப்போடு செபிச்சான். தான் கர்த்தர் மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். அதான் படிமத கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன வருமா? அநேக துன்பங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிச்சு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். தாவீதை பாதுகாத்தார். அல்லேலூயா. தாவீதை பாதுகாத்தார். நினைச்சு பாருங்க, தாவீதை தான் மகனே அப்படி எழும்பும் பொழுது இப்ப எவ்வளவு அவனுடைய இறுதி உடைஞ்சிருக்கும், எவ்வளவு அவன் இறுதி எப்படி உடைஞ்சிருக்கும். சொந்த கூட நான் பெத்த மகனே எனக்கு உடம்பு எழுப்பி இருக்கிறான். படிமா. தேவனே, தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியிலே இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும். யார் இரத்த பிரியர்? யாரு கூட துரோகம் சொன்னா? ஐரோப்பியல் தான் இரத்த பிரியர். அவன் தான் தாவீது கூட இருந்தவன் தான் கூடயே தாவீது குழி பறிச்சான். இன்னைக்கு நீங்களும் கூடயே இருந்து என்னுடைய அம்மா எப்படி நேசிச்சேன் பாஸ்டர், என் அப்பா ரொம்ப நேசிச்சேன், என் சகோதரி அப்படி பார்த்தேன், என் அண்ணன் அப்படி நேசிச்சேன், எனக்கு இருக்க இல்லையா தூக்கி கொடுப்பேன், எந்த காரியமா இருந்தாலும் பணமா இருந்தாலும் சரி, இப்படியா இருந்தாலும் சரி, ஆபத்தா ஓடி போய் நிப்பேன் பாஸ்டர். இன்னைக்கு என்னுடைய அம்மா தான் எனக்கு விரோதமா நிக்கிறாங்க, நீங்க அப்பா தான் விரோதமா நிக்கிறாங்க, என் சகோதரி தான் இன்னைக்கு விரோதமா நிக்கிறாங்க, என் குடும்பம் தான் இன்னைக்கு விரோதமா நிக்குது. தேவர்களே, நீங்க ஒன்றுமே பண்ணாதீங்க. தாவீதை போல நீங்க அங்கலாய்ப்போடு விண்ணப்பம் பண்ணிட்டு ஆண்டு மேல வைராக்கியமா இருந்து பாருங்க. கர்த்தர் வரக்கூடிய ஆண்டுகள்ல, இந்த ஆண்டுல வரக்கூடிய நாட்களில உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். பைபிள் சொல்லுது, யுத்தம் பண்ண மனுஷன் இல்பொருளா மாறிடுவான். ஏசாயா 41:12 படிங்களே. இந்த யார் யுத்தம் பண்ணாங்களோ நீங்க படிங்க, 41:12 படிங்களே. உன்னோடு போராடினவர்களை, உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன், உன்னோடு கூட யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள், இல் பொருள் ஆவார்கள். தேவ பிள்ளைகளே, சோதரம். அப்ப தாவீதோடு கூட அவனுடைய வழிகாட்டி அவனுக்குள்ள சாத்தா வந்துட்டான். அதுதான் சாத்தா உள்ள வந்தனாலதான் தாவீதுக்கு விரோதமா தன் மகன்கிட்ட போய் இல்லாத கதைகளை சொன்னான், பலிகை சுமத்தி. ஆனா அந்த யோசனைய தாவீதுடைய மகன் கேட்கல. இன்னைக்கு விரோதமா அவனுக்கு விரோதமா எத்தனையோ மனிதர்கள், முக்கியமா சொந்த குடும்பமே எழுப்பி நிக்கலாம். நீங்க ஒன்றுமே செய்யாதீங்க, ஒன்றுமே பேசாதீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். தாவீதுக்கு யுத்தம் பண்ண கர்த்தர் தான் நீங்கள் நான் இன்னைக்கு ஆராதிக்கிறோம். அவர் நிச்சயமா உங்களுக்கு தாவீதுக்கு யுத்தம் பண்ணவன் நமக்கும் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க அழுது புலமே மனுஷன் போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு புலமே வேண்டாம். நீ உங்க கண்ணீரை நீ கர்த்தர் சமூகத்துல வடிங்க. மனுஷன் போய் வடிக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை.
இந்த ஐதோப்பேல் தான் ரத்த பிரியரா இருந்தான். இன்னைக்கு அவனே தான் வீட்டுல போய் நாண்டு கொண்டு செத்தானா. ரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் அவன் கவனிக்க சூதுள்ள மனுஷனா இருந்தான். தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். கவனிங்க, பாதி வயசுல செத்து போனாவன். அல்லேலூயா. எவன் சூதுள்ள மனுஷனா ரத்த பிரியரா உங்களுக்கு விரோதமா யாரு எழும்புறாங்க தேவ பிள்ளைகளே, அவங்க பாதி வயசே வாழ மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப வாழ்ற மாதிரி இருக்கும், நிக்கிற மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், செயல்படுற மாதிரி இருக்கும். ஆயுசுல புல்லா வாழவே மாட்டாங்க, மறிச்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க ஒன்றுமே செய்யாதீங்க, ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த மனுஷனை அச்சிக்கப்படணும் ஆண்டவரே, அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அவங்க போய் பிசாசு கிரிகள் சாகணும். சொந்த குடும்பத்துல யாரும் பாதி சாகணும்னு நான் சொல்லல, அவங்களுக்கு கூடிய பிசாசு சாகணும். பிசாசுக்கு இடம் கொடுத்தனால்தான் அப்படி பேச்சு வருது. பிசாசுக்கு இடம் கொடுக்க போய்தான் அவங்க அந்த மாதிரி பேச்சு அந்த மாதிரி காரியங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க கூட பிசாசு தான் சாகணும் நம்ம ஜெபிக்கிறோம் தவிர்த்து அவங்க சாகணும் ஒரு நாள் ஜெபிக்க கூடாது. அவ கூட இருந்த வேலைக்காரனுடைய வழிகாட்டி அவனால தாங்க முடியல. நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டு போய் சொல்லி அவனே போய் ரத்த பெரிய சூதுவாத உள்ளவன் பொல்லாங்கன் போய் தான் வீட்டுல அவன் பண்ண காரியத்தின் அவனே நாண்டு கொண்டு செத்தான். அல்லேலூயா. அப்படி யாரும் எழுதி நிற்போமா? அவர் விசாரிக்கிறபடி கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். சோதரப்பா, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், நீதிமானை அவர் ஒருபோது தள்ளாட விட்டார். அவையாருடைய தாவை சோதரமப்பா, இந்த நாள்ல கூட ஆண்டவர் எனக்கு பார்த்த வேத வசன பிரகாரம் அப்பா, தாவீதுக்கான நெருக்கத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட ஆண்டவரே, தாவீதுக்கு இருந்த பாரத்தை எல்லாம் தள்ளிட்டு ஆண்டு விசுவாசம் தோக்குகிறவர் முடிக்கிறவர் இடத்துல வந்தான்ப்பா. அவையாக தாவை சோதரமப்பா, வருத்தம் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறப்பா தாவீது. ஆண்டவரே தாவீது கூட இருந்த ஆண்டவரே இந்த ஐதோப்பேல் அப்படிங்கிற ஆண்டு வழிகாட்டி, தோழன், ஆலோசனைக்காரன், ஆண்டவரே பொல்லாங்கனாய் ரத்த பிரியனாய் மாறி போய் தாவீதுக்கு விரோதமாய் தாவீதோட பேரை நாரடிக்கணும், தாவீதை அழிக்க வேண்டும் என்று துர் ஆலோசனைகளை தாவீதுடைய மகனாக இருக்கக்கூடிய அப்சலோமிடம் போய் சொல்லும் பொழுது தாவீதுக்கு விரோதமாய் தாவீதுடைய மகனே எழும்பும் பொழுது, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா அநேக காரியங்கள் வாரமாய் குடும்பங்கள் எழும்பலாம், சூழ்நிலைகள் எழும்பலாம், வியாதிகள் எழும்பலாம். இன்னைக்கு சொந்தமாக நினைச்சாண்டு எனக்கு வியாதி வந்து பாஸ்டர், அவனாதான் பெரிய கலங்காரனா மாறி போனேன், அவனாதான் அந்த கவலைக்குள்ள மாறி போனேன், எப்படி வாழ வேண்டிய மனிதன் தெரியுமா? இன்னைக்கு சொந்த பந்தங்கள்னு நான் ரொம்ப பாசமா நினைச்சேன். இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு நான் பாசமா இருந்தேன், இன்னைக்கு அவங்க வேஷம் போட்டாங்க அப்பா. நான் பாசமா இருந்த மனுஷன் அன்னைக்கு அவங்களுடைய வேஷத்தினால நான் பெரிய பாஸ் சுமக்கிறேன். அப்படியோ வேலையோடு கொண்டு இன்னைக்கு வந்திருக்க தேவ பிள்ளைகளே, தாவீது ஒன்றுமே செய்யல, ராஜாவா இருக்க வேண்டிய மனுஷன் அந்த ராஜ்யை பார்த்து விட்டு தன்னுடைய பணத்தை விட்டு தன் மகனோடு யுத்தம் பண்ண வேண்டாம் என்று தன் உயிருக்கு பயந்து மலைகளில் போய் இருந்து தேவ சமூகத்துல அந்தி சந்தி வேலையில கர்த்தரை நோக்கி தான் ஆபத்தை குறித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். தேவப்பிள்ளைகள் நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா? கர்த்தரை நோக்கி முதலாவது ஆபத்தை குறிச்சு விண்ணப்பம் மாத்திரம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, வருத்தப்பட்டு பாரத்தை நீ சுமக்காம இளைப்பாதை தரக்கூடிய தேவனிடத்தை போய் இளைப்பாதை நீ கேட்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாம அப்ப கடினமாய் போய் பேசக்கூடிய உதடுகள் இயேசு கிறிஸ்து நாம கட்டப்படும். அப்படியா இந்த ஐதோப்பேலுடைய பொய் உதடுகள் கட்டப்பட்டுச்சு. அப்ப நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கக்கூடிய தேவனாய் இருந்து தாவீதுடைய ஆபத்தான சூழ்நிலைகள்ல தாவீது கர்த்தருக்கு விண்ணப்பம் செய்தான். தான் எதிரிகளை குறித்து கர்த்தரிடத்துல அங்கலாய்த்து ஜெபம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல தாவீதுக்கு நம்பிக்கை வைத்திருந்தான். சூதுவாதுள்ள ரத்த பீடா இருக்கக்கூடிய பொல்லாங்கான மனுஷனா இருக்கக்கூடிய அந்த ஐதோப்பேல் தன்னுடைய யோசனைகளை தாவீதின் மகன் அப்சலோம் கேட்கலங்கிறத அறிந்து தன் வீட்டுக்கு கழுதின் மேல வீட்டுக்கு ஏறி போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்து நாண்டு கொண்டு செத்தான் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. விரோதமா எழும்புற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த ஆண்டுல கர்த்தர் முறியடிச்சு யார் எழும்புனாங்களோ அவங்க ரட்சிக்கப்படணும் அப்பா, அவன் மனம் திரும்பணும் அப்பா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்பா. ஆண்டவரே அவங்களுடைய அவன் குற்றங்கள் நீங்க மனதார மன்னிச்சிருங்க. உங்களுக்கு யார் பேசியிருந்தாலும் அவங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு யார் ஒதுக்கியிருந்தாலும் உங்களை மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்களும் ஒரு பிள்ளைதான் ஆண்டவரே, அவங்களும் ஏற்றுக்கொள்ளணும் அப்பா. அவங்களும் ராஜ்யத்துல அவங்க இருக்கணும் அப்பா.
அப்படின்னு சொல்லி ஜெபிப்பீரானா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு, தாவீதுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் தாமே தன்னுடைய மகனை அழிக்காதபடி கர்த்தர் உதவி செய்தார். இது மாத்திரமே தேவ பிள்ளைகள், நீங்களும் கூட நீ செய்ய வேண்டியது தாவீதை போல விண்ணப்பம் பண்ணணும், தாவீதை போல அங்கலாச்சு ஜெபம் பண்ணணும், தாவீதை போல கர்த்தர் மேல நம்பிக்கையா நீங்க இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை தள்ளாத விட்டார். நீதிமான ஒருபோது தள்ளாத கர்த்தர் விடமாட்டார். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடு விருப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.